வெல்கம் டு சேஷாத் வேவ். மருத்துவத்தில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், கால்நடை மருத்துவம் பெரும்பாலானவருக்கு தெரியுங்க. ஆனால் மருத்துவத்துறையில் சிகிச்சை அளிக்கிறது மட்டும் இல்லை, நோய் கண்டறியறது, ஆலோசனை அளிக்கிறது என எவ்வளவோ படிப்பு இருக்குங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணை மருத்துவ படிப்புல மிக முக்கியமானது பிசியோதெரப்பி. கை, கால், எலும்பு முறிவு, சுளுக்கு போன்றவற்றிற்கும் நீண்ட நாட்களா இருக்கும் உடல் உபாதைகளுக்கும் உடற்பயிற்சி மற்றும் தொடர் சிகிச்சை மூலம் உடம்பின் பாகங்களை சரி செய்யறதுல பிசியோதெரப்பி சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையா இருக்குங்க. பிபிடி எனப்படும் இந்த பட்டப்படிப்பு மொத்தம் 4.5 வருஷம் இதோட கால அளவு. பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிய முடியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனநிலை மற்றும் மனநிலை சார்ந்த உடலில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்கிறது தான் ஆக்குபேஷனல் தெரப்பி. அதாவது ஒருவர் தினமும் செய்கிற செயல்பாட்டிலிருந்து திடீரென்று வேறு மாதிரியான செயல்பாடுகளை செய்யும்போது எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறது தான் ஆக்குபேஷனல் தெரப்பியோட பணிங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி பட்டப்படிப்பு முடிக்கும் மாணவர்கள் மருத்துவமனைகள், மாற்றுத்திறனாளி பள்ளிகள், மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான மையங்கள், மருத்துவ ஆலோசனை மையங்கள் என பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு இருக்குங்க. ஆடியாலஜி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு மற்றும் காது சம்பந்தமான குறைபாடுகளை களைவது குறித்து மருத்துவம் தொடர்பான ஆடியாலஜி 3 வருஷம் படிப்பாகும். இதை படிக்கிற மாணவர்களுக்கு சமூக தொண்டு நிறுவனம், மருத்துவமனைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், காது கேட்கும் மற்றும் காது கருவி தயாரிக்கும் நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள், மருத்துவ தயாரிப்பு நிறுவனங்களில் வேலை கிடைக்குங்க. ஆப்டோமெட்ரி படிப்பு படித்தவர்கள் கண்ணில் ஏற்படும் குறைபாடுகளை முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தற்போல் சிகிச்சை அளிக்கும் கண்வெளி பரிசோதத்திற்கான படிப்பாகும். பார்வையில் குறைபாடு கொண்டவர்களுக்கு ஆலோசனை சொல்றது, பார்வை குறைபாடு கொண்டவர்கள் என்ன மாதிரியான கண் கண்ணாடிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறது, அந்த பணியெல்லாம் இதில் அடங்குங்க. ஆப்டோமெட்ரி அசிஸ்டன்ட் படிப்பில் 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பு இருக்குது. ஆப்டோமெட்ரியில் 4 வருஷம் இளநிலை படிப்பும் இருக்குது. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஆப்டோமெட்ரியில் டிப்ளமோ படிப்பை முடிக்கும் மாணவர்கள் நேரடியாக 3ஆம் ஆண்டில் ஆப்டோமெட்ரி படிப்பில் சேர முடியுங்க. ஆப்டோமெட்ரி பட்டப்படிப்பு படிக்கும் பல மாணவர்கள் சொந்தமாகவே மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்காங்க. இது தவிர மிகப்பெரிய கண் கண்ணாடி நிறுவனங்கள், லென்ஸ் தயாரிப்பு நிறுவனங்கள், காண்டாக்ட் லென்ஸ் நிறுவனங்களில் சேரலாம். ஆராய்ச்சி பணிகள்லையும் சேர முடியும். இது தவிர கண் அழகு பொருள் தயாரிக்க நிறுவனங்கள்லையும் இவங்க பணிபுரிய முடியுங்க. மருத்துவத்தின் துணை பிரிவாக ரேடியோகிராஃபி படிப்பு விளங்குதுங்க. உடல்ல உட்புறம் உள்ள உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்பு மற்றும் உடலில் உட்புறங்களை பற்றி அறிவதற்கான எக்ஸ்ரே, ப்ளூசோகிராஃபி, அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், ஆஞ்சியோகிராம், பாஸ்ட்ரான் எமிஷன் டெமோகிராஃபி உள்ளிட்ட படிப்பு தான் ரேடியோகிராஃபி. ரேடியோகிராஃபி படிப்பை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோகிராஃபி, ரேடியோதெரபி, ரேடியோகிராஃபி உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் பிஎஸ்சி பட்டப்படிப்பை படிக்கலாம். இந்த படிப்பு 3 ஆண்டுகால படிப்பு. மெடிக்கல் ரேடியாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் தெரபி டெக்னாலஜி, ரேடியோ ரேபிக் டெக்னீஷியன் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் டிப்ளமோ படிப்பை படிக்கிறாங்க. ரேடியோகிராஃபி உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சி கூடங்கள் போன்றவற்றில் ரேடியோகிராஃபிஸ் டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பு படித்தவங்க மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. அப்புறம் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பேசுறதுல ஏற்படும் பிரச்சனையை சரி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்கும் படிப்பு தான் ஸ்பீச் தெரப்பி. 1 வயசு முதல் 1.5 வயசுக்குள்ள குழந்தைகள் மழலை குரல்ல பேசணும். அப்படி அவங்களால பேச முடியாட்டி அவங்க உடனே மருத்துவரை பார்க்கணுங்க. அதுபோல குரல்ல ஏற்படும் குறைபாடுகள், பேச்சு மிகவும் உன்னதமானது. ஸ்பீச் தெரப்பி பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள், ஆராய்ச்சி கூடங்கள்ல வேலை கிடைக்கும். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சியாளராகவும் பேச்சு மற்றும் செவி குறை நீக்கும் கருவிகள் தயாரிக்கிற நிறுவனங்களில் பணிக்கு சேர முடியும். மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி என்கிற கிளினிக்கல் லேபரட்டரி சயின்ஸ் மருத்துவத்துறை படிப்பில் ஒன்று. ஒரு நோயை கண்டறிதல், அதை பகுத்து ஆராய்தல், ஒரு நோயை தடுக்க மருத்துவத்தில் என்னென்ன சோதனையெல்லாம் மேற்கொள்ள மருத்துவர் சொல்கிறாரோ அந்த அத்தனை பணிகளையும் ஒரே இடத்துல செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிஸ்டின் பணி. உடலில் உள்ள நீர், இரத்தத்தின் அளவு, கெமிக்கல் அனாலிஸ், உடலில் செல் எண்ணிக்கையை ஆராய்தல் போன்றவற்றை குறித்து இந்த படிப்பில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. இந்த படிப்பை முடித்தவங்க லேப் டெக்னாலஜிஸ்ட் மற்றும் டெக்னீஷியன் பணிகளில் சேரலாம். மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி பட்டப்படிப்பு, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் டிப்ளமோ படிப்பு முடித்த மாணவர்களுக்கு அரசு, தனியார் மருத்துவமனைகள், இரத்த வங்கிகள், மருத்துவ சோதனை கூடங்கள், ஆய்வு மையங்கள், மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு பயன்படுத்தும் உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் வேலை கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.